ये डाल दूंगी सोशल मीडिया में। क्या होगा मेरा? तो पता चलेगा सामाई के साथ। कुछ नहीं होगा, डांट कोई गलत नहीं है, डाल दो मीडिया में। क्या दिक्कत है यार, ये कहा हमने। सुनो, अरे बोलो ना, बोलो। गौरव से आपको नहीं पता कैसे बात करना चाहिए। मना करवा लेना, सुन खाली कर। मैं अभी एसपी ऑफिस जाऊंगी सर के पास। एसपी नहीं, सुन ले, चाहे जहाँ चली जा। मैं जाऊंगी अभी एसपी से। இந்த அரசு எங்களுடையது, என்னை யாரும் ஒன்னும் செய்ய முடியாது. இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு திமிராக பேசும் இவர்தான் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த பாஜக பெண் கவுன்சிலரின் கணவர். बोलो ना, बोलो। गौरव से आपको नहीं पता कैसे बात करना चाहिए। मना करवा लेना, सुन खाली कर। मैं अभी एसपी ऑफिस जाऊंगी सर के पास। एसपी नहीं, सुन ले, चाहे जहाँ चली जा। मैं जाऊंगी अभी एसपी से। மத்திய பிரதேச மாநிலம் சத்னா மாவட்டத்தில் உள்ள ராம்பூர் பாகேலான் பகுதியைச் சேர்ந்தவர் அசோக் சிங். இவர் ராம்பூர் பாகேலான் நகர் பஞ்சாயத்தின் 1வது வார்டு பாஜக கவுன்சிலரான சுனிதா சிங்கின் கணவர் ஆவார். இவர் தனது மனைவியின் பதவியை பயன்படுத்தி அப்பகுதியில் அரசியல் ரீதியாக செல்வாக்கு செலுத்தி வந்துள்ளார். கொலை முயற்சி, அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல், அடிதடி மற்றும் மிரட்டல் என சுமார் 9க்கும் மேற்பட்ட வழக்குகள் இவர் மீது நிலுவையில் உள்ளன. இதனிடையே கடந்த 6 மாதங்களுக்கு முன் அசோக் சிங் ஒரு இளம் பெண்ணின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்துள்ளார். அங்கு அந்த பெண்ணை கத்தி முனையில் மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து அதை தனது மொபைலில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். அந்த வீடியோவை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு விடுவதாக கூறி கடந்த 6 மாதங்களாக அந்த பெண்ணை பயமுறுத்தி அமைதியாக இருக்கும்படி மிரட்டி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி அசோக் சிங் மீண்டும் அந்த பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்று மீண்டும் மிரட்டல் விடுத்துள்ளார். மிரட்டல்கள் அதிகமானதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் டிசம்பர் 22ஆம் தேதி சத்னா மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் முறைப்படி புகார் அளித்தார். இளம் பெண் புகார் அளித்ததை அறிந்து கொண்ட அசோக் சிங் அந்த பெண்ணை சந்தித்து மீண்டும் மிரட்டல் விடுத்தார். இதனை வீடியோ எடுத்த அந்த பெண் அதனை சமூக வலைத்தளத்தில் வெளியிடுவேன் என கூறியுள்ளார். அதற்கு அசோக் சிங், நீ எந்த மீடியாவில் வேணும்னாலும் போடு, ஒன்னும் நடக்காது, என்னை யாராலும் ஒன்னும் பண்ண முடியாது என்று திமிராக பேசினார். डाल दूंगी सोशल मीडिया में। क्या होगा मेरा? तो पता चलेगा सामाई के साथ। कुछ नहीं होगा, डांट कोई गलत नहीं है, डाल दो मीडिया में। क्या दिक्कत है यार, ये कहा हमने। सुनो, अरे बोलो ना, बोलो। गौरव से आपको नहीं पता कैसे बात करना चाहिए। मना करवा लेना, सुन खाली कर। मैं अभी एसपी ऑफिस जाऊंगी सर के पास। एसपी नहीं, सुन ले, चाहे जहाँ चली जा। मैं जाऊंगी अभी एसपी से। இந்த வீடியோவை அந்த பெண் சமூக வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்ததை அடுத்து வீடியோ வைரலானது. அசோக் சிங் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்டன குரல்கள் எழுந்தன. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகார் மற்றும் அவர் மிரட்டல் விடுத்த வீடியோ வைரலானதை அடுத்து அசோக் சிங் ராம்பூர் பாலேகான் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அசோக் சிங் மற்றும் அவரது ஆதரவாளர்களிடம் இருந்து அச்சுறுத்தல் இருப்பதால் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பும் வழங்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.